ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷேப்பில் கட்டம் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம 3 லேயர் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2 லேயரில் என்ன பண்ணுறீங்கன்னா சரி த்ரெட்டில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா செயின் வித் ஜிக்ஸாக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சரி த்ரெட்டை சுற்றி ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட போகிறோம். இந்த ஜிக்ஸாக் எதுக்குன்னா, இதுதான் நம்மளுக்கு ஒரு ஓவர்லாக் மாதிரி. நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த நூல் பிரிஞ்சு வராமல் நம்மளுக்கு இந்த ஜிக்ஸாக் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் இந்த ஜிக்ஸாக்கை ரொம்ப தூரமாக ஸ்பீடாக போட்டு முடிக்கணுன்றதுக்காக போடாதீங்க. உங்களுக்கு இமேஜில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு குட்டியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக போடுங்க. நான் ஒரு பெரிய டிசைன் எடுத்து அந்த டிசைனில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் போட்டுட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா காமனாக ஒரு சைஸில் டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு 9 பாக்ஸஸ் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு 16 பாக்ஸஸ் இருக்கிற மாதிரியோ சின்னதாக நீங்கள் கட்டை போட்டுக்கோங்க. கட்டமாக போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டால் என்ன பண்ணுங்கன்னா 2 லேயர் கொடுங்க. 2 லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா குட்டியாக என்ன பண்ணணும்னா ஜிக்ஸாக் போடணும். ஓகேவா? எந்த அளவுக்கு நெருக்கமாக ஜிக்ஸாக் போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாத் டேமேஜ் ஆகாமல் அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு தேவையான பிளேசஸ் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஜிக்ஸாக் போட்டு முடிச்சிட்டோன்னா லாஸ்ட்டில் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நான் நேராக போட்டிருக்கேன். அந்த எப்படி போட்டிருக்கணும் வெர்டிக்கலாக, அதே மாதிரி நம்ம நார்மலாக ஸ்லாண்டிங் சொல்லிட்டு ஹரிசாண்டலாக இருக்கிற லைன்லேயும் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி போடணும். ஓகேவா? ஒரு லைனில் போட்டுட்டு ஒரு லைனில் போடாமல் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டாலும் அந்த பாக்ஸ் பார்டர் இருக்கு இல்லையா, பார்டர் லைன் ஃபுல்லாகவும் போடணும், நடுவில் இருக்க லைன் ஃபுல்லாகவும் போடணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த பிளேஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த டாலோட அந்த ஸ்கர்ட் போர்ஷனை மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்கர்ட்டோட அவுட்லைன் பார்ட் ஃபுல்லாத்துக்கும் நான் ஜிக்ஸாக் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் இப்போ நான் நடுவில் கோடு போட்டு அந்த கோடுலையுமே என்ன பண்ணணுன்னா ஜிக்ஸாக் கொடுக்கணும். ஓகேவா? எந்த அளவுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜிக்ஸாக் என்ன பண்ணணும், நல்லா நெருக்கமாக கொடுக்கணும். சரிங்களா? கட் ஒர்க் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய விஷயம். கொஞ்சோண்டு மிஸ் ஆகிட்டாலும் என்ன ஆகிடும்னா பக்கத்தில் எங்கேயாவது ஹோல்ஸ் போட்டுப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஊதுவத்தி என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஃபயர் பண்ணிவிட்டு இப்போது மேல் கையில் ஊதுவத்தி வச்சுக்கோங்க. நம்ம கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல மொத்தமான கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என் பேபியோட ஒரு பேண்ட் எடுத்துருப்பேன். ஓகேங்களா? அது மாதிரி மொத்தமாக எடுத்துக்கோங்க. சின்ன கிளாத்தாக எடுக்காதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஊதி விட்டுட்டு கொஞ்சமாக ஃபயர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபயர் வரும்போது கீழே இருக்க துணியை வச்சு அமுக்கி அந்த ஃபயரை ஆஃப் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு இடத்துல பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா அது மட்டும் என்ன பண்ணும், எரிஞ்சிக்கிட்டே பின்னாடி போயிடும். அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு அந்த ஃபயரை ஆஃப் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? கிட்ட வர கொஞ்சமாக வரணும். அதே மாதிரி வத்தியை என்ன பண்ணுறீங்கன்னா அப்பப்போ ஊதி விடுங்க. ஓகேவா? ஊதி விட்டு பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த கார்னர் வரைக்கும் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபயர் பண்ண அங்கே இருக்க கிளாத் அப்படியே எரிஞ்சிட்டு என்ன ஆகிடும், ஹோல்ஸ் வருது பாருங்கள். அப்படியே விட்டுட்டோன்னா அப்படியே என்ன ஆகிடும்னா பின்னாடி வரைக்கும் ஃபயர் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா கீழே இருக்க அந்த கிளாத்தை வச்சு அந்த ஃபயரை அணைச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு? ஒரு பாக்ஸ் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான் கட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு பக்கத்தில் எதுவும் பற்றக்கூடாது. இப்போ நான் இங்கே ஊதுவத்தி இங்கே வச்சுருக்கேன்னா அந்த டாலை தாண்டி பக்கத்தில் இருக்க போர்ஷனில் பற்றக்கூடாது.
அதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி என்னென்னா, இப்போ அந்த ஜிக்ஸாக் போட்டிருக்கோம்ல, அந்த எட்ஜ் வரைக்கும் போட்டோன்னே அந்த சரி த்ரெட்டையும் சேர்த்து ஃபயர் பண்ணிடக்கூடாது. இது மட்டும்தான் வந்து கட் ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட். மற்றபடி கட் ஒர்க் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் தடவை ஹேண்டில் பண்ணும்போது பயமாக இருக்கும். நீங்கள் ஒரு 9 பாக்ஸஸ் போட்டு சின்ன ஒரு ஸ்கொயரில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 பாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அடுத்தடுத்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் ஒர்க்கில் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஜிக்ஸாக் போட்டுட்டு அந்த இடத்த ஃபயர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். அவ்வளோதான். இழை எதுவுமே சைடில் இல்லாத மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும்ல, இழைலாம் தூக்கி இருந்துச்சுன்னா இப்படி வச்சு எடுத்துருங்க. சரிங்களா? வச்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த கிளாத்தை வச்சு நல்லா என்ன பண்ணணுன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் கூட ப்ளேஸ் எதுவுமே அந்த இடத்துல கிளாத் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கொஞ்சம் கூட அந்த இடத்துல பிசிறு இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா பாக்ஸுக்கும் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்க பாக்ஸுக்கு குத்திட்டேன்னா, இப்போ குத்திட்டு ஒரு தடவை எடுத்துட்டாலே அந்த ஃபயர் வந்து தானாக பரவும். தெரியுதா உங்களுக்கு? பரவும். அப்போ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் தூரம் போன உடனே கிளாத்தை வச்சு என்ன பண்ணணுன்னா ப்ரெஸ் பண்ணிடணும். ஏன்னா அது மட்டும் என்ன ஆகும்னா எரிஞ்சிக்கிட்டே போயிடும் துணியை ஃபுல்லாத்துக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து மேலே ஃபயர் பண்ணுறத விட கீழே இருக்க கையை நம்ம வச்சுக்கிட்டு அந்த கிளாத்தை வச்சு நம்ம வந்து அந்த ஃபயரை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமே. இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். சின்ன போர்ஷன்லேயுமே பார்த்து பண்ணணும். சரிங்களா? லாஸ்ட்டு குட்டி போர்ஷன் இருக்குல்ல, அதில் கூட என்ன பண்ணியிருக்கேன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கீழே ஒரு கிளாத்தை வச்சுக்கிட்டு நல்லா மொத்தமான கிளாத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபயர் பரவ கீழே இருக்கிற துணியால் வச்சு அதை என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சில நேரம் ஊதுவத்தியிலேருந்து அந்த நெருப்பு துண்டு வந்து உடச்சிட்டு கையில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பக்கத்தில் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஆனால் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரேமை நான் திருப்பிக்கிறேன். சரிங்களா? கழட்டிட்டு திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் க்ளூவை பின்னாடி அப்ளை பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் எனக்கு ஸ்கர்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கர்ட்டை சுற்றி அவுட்லைனும் நடுவில் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, செயின் வித் ஜிக்ஸாக் போட்டிருக்கேன் இல்லையா, அது ஃபுல்லாகவும் என்ன பண்ணுறேன்னா ஃபேப்ரிக் க்ளூவால் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஒரு இடம் கூட விடாமல் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது அந்த இடத்துல சின்ன ஒரு பீஸ், ஒரு காட்டன் கிளாத்தை வந்து அந்த இடத்துல வைக்கிறேன். வேறு கலர் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஜென்டிலாக அவ்வளோதான் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ஓகேவா? வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரேமை கழட்டிட்டு பண்ணுங்கள். சரிங்களா? இதிலே வச்சுட்டு பண்ணாதீங்க, ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு பண்ணாதீங்க. ஃப்ரேமை கழட்டிட்டு தரையில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கொயரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.